வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சிறுவாபுரியில் மகா கந்தசஷ்டி விழாவின் நிறைவாக தேவசேனா வள்ளி தேவானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் மகா கந்தசஷ்டியின் முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாக சூரசம்ஹார நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. இதை முன்னிட்டு சனிக்கிழமை ஸ்ரீ சண்முகர் சத்ரு சம்ஹார திரிசதி புஷ்பார்ச்சனை நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை வேல் வாங்கும் விழாவும் 9ஆம் கால யாகசாலை பூஜைகளும் சுவாமி உள்பிரகார புறப்பாடும் நடைபெற்றது. நேற்று காலை கலச பூஜை, பூர்ணாகுதி, கலசாபிஷேகம் உள்ளிட்டவை நடைபெற்றது. மாலை கொட்டும் மழையில் சூரசம்ஹார நிகழ்ச்சியும் சுவாமி புறப்பாடும் நடைபெற்றது. இரவு கொடியிறக்கும் நிகழ்ச்சியும் சுவாமி உள்பிரகார புறப்பாடும் நடைபெற்றது. இன்று காலை ஆனந்தன் உருக்கள் தலைமையில் பால், தயிர், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். பின்னர் சந்தனக்காப்பு அலங்காரமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. மாலை தேவசேனா வள்ளி தேவானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. பின்னர் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் மகா பூர்ணாகுதியும் சிறப்பாக நடைபெற்றது. இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவள்ளூர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் சிவஞானம் தலைமையில் திருக்கோவிலின் செயல் அலுவலர் மாதவன் முன்னிலையில் ஊழியர்களும் பணியாளர்களும் சிறப்பாக செய்திருந்தனர்.